Hi everyone, this is Muruga MP. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வேற லெவல் நீட் PYQ அப்படின்னு சொல்லலாம். கேள்வியை பாருங்க. A long wire carrying a steady current is bent into a circular loop of 1 turn. அதாவது ஒரு வயர் இருக்கு, அந்த வயரை வந்து ஒரு சிங்கிள் டர்ன் இது நீளம், இது அப்படியே ஒரு சர்க்கிளா மாத்துறாங்க. The magnetic field at the center of the loop is B. இப்போ ஒரு நீளமான ஒரு வயர் இருக்கு, நல்லா பாருங்களேன், ஒரு நீளமான ஒரு வயர் இருக்கு. இந்த வயரை வந்து ஒரு சர்க்கிளா ஒரே ஒரு சிங்கிள் டர்ன்ல ரொட்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இதுல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் பியா, அது நமக்கு தெரியுமே, சென்டர் நம்ம படிச்சிருப்போம்ல, பயோட் சாவர்ட் லால இருந்து தெளிவாக படிச்சிருக்கோம், μ0I/2R அதே தான். அதுக்கப்புறம் பாருங்க, it is then bent into circle coils of n turns. இப்போ இந்த லென்த் எல்லாம் இருந்ததை நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல இந்த எல்ல 2πr, அதாவது சர்க்கியூம்பரன்ஸ் கம்ப்ளீட் லென்த்தா நான் மாத்திட்டேன். ஆப்வியஸ்லி ரெண்டும் சேம் தான். இப்போ என்ன ஆகுது பாருங்க, இந்த சர்க்குலர் காயில் as n turns, அந்த மாதிரி நம்ம நிறைய டர்ன்ஸ்ல பெண்ட் பண்றோம், நிறைய டர்ன்ஸ்ல பெண்ட் பண்றோம். அப்போ இது என்ன ஆகுது, சின்னதா நம்ம வந்து நிறைய டர்ன்ஸை கொண்டு வரோம். n டர்ன்ஸ் நமக்கு தெரியாது, எத்தனை டர்ன்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியல, ஆனா n டர்ன்ஸ் அப்படின்னு இருக்கு. the magnetic field at the center of this n turns coil. அப்ப இந்த காயில்ல என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் at the center என்ன அப்படின்றதா இவங்க நம்ம கிட்ட கேட்கக்கூடிய அழகான கேள்வி. அப்ப இதை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஈஸியா நம்ம எழுதலாம். நமக்கு வந்து இனிஷியலா எனக்கு μ0I/2R அப்படின்றது நம்ம பயோட் சாவர்ட் லால இருந்து அந்த சென்டர் ஆஃப் த லூப்ல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இடத்துல என்னுடைய லென்த் அப்படின்றது வந்து பார்த்தா 2πr தான் இல்லையா. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதை மேக்கிங் இட் இன்டு n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அப்போ இங்க என்ன ஆகுது, என்னுடைய லென்த்தை நான் என்ன பண்ணிட்டேன், n டைம்ஸ் ஆஃப் 2πrன்னு சொல்றேன். இந்த 2πr அப்படின்றது என்னன்னா இந்த n டைம்ஸ் ஆஃப் r தான். அதாவது என்னுடைய nr ஈக்குவல் டு கேபிட்டல் R. Rன்றது பெரிய இது, பிஃபோர் இது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இதை குட்டியா நான் மாத்திட்டேன். அப்போ இந்த பெரிய ரேடியஸை n டைம்ஸ் ஆஃப் ஸ்மால் ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்போ ஸ்மால் ரேடியஸை நான் என்ன சொல்லலாம், R/n சொல்லலாம். கரெக்டா? இதில் எதனா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ரைட்? மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ இது எப்படி இருக்கு, எனக்கு வந்து μ0n/2R. இப்போ இதோடைய ரேடியஸ் வந்து 2R. அப்போ இதில் இருக்கிற டர்ன்ஸ் என்னது, n தான் இல்லையா. இதில் எனக்கு என்ன இருக்கு, ஆனால் இந்த n வந்து ஈக்குவல் டு 1 தான். இந்த இடத்துல இந்த nன்றது we don't know what it is exactly. அப்போ n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நான் அதை அப்படியே வச்சிருக்கேன். இப்போ இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் பாருங்களேன். நமக்கு என்ன இருக்கு, இந்த n நான் அப்படியே எழுதுறேன், இந்த μ0 அப்படியே எழுதிட்டு, இந்த I அப்படியே எழுதிட்டு, இந்த 2யும் அப்படியே எழுதுறேன். பட் எனக்கு ரேடியஸ் என்ன ஆகுது பாருங்க, R/n எழுதுறேன். R/n கீழே வரும், அப்போ அந்த n மேலே போயிடுச்சுன்னா இங்கே n வந்துருச்சு. இப்போ இந்த எண்ணை நான் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ n² அப்படின்றது இந்த μ0 இந்த I/2R. இப்போ நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த μ0I/2R அப்படின்றது என்ன, இனிஷியலா ஒரு லென்த் ஆஃப் த வயர் ஒரு சிங்கிள் டர்னுக்கு நான் கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு இருந்த வேல்யூ என்னது, இதோ. அப்போ ஐ கேன் சே யுவர் B' இஸ் நத்திங் பட் n² ஒரிஜினல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய பதில். பொறுமையா பாருங்க, டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.